அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இன்று முதல் பிப்ரவரி 28 முடிவதற்குள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள்ல அபரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தை மாற்றக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி 28 முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலாக சந்திரனுடைய அமைப்பு மட்டுமே இருக்கிறது. மற்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாறுதலும் ஏற்படவில்லை. அதிலும் குறிப்பாக சந்திரன் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. 23லிருந்து 25ஆம் தேதி வரை சிம்மராசியிலும் அதற்கு பிறகு கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் பிப்ரவரி 28ஆம் தேதி போன்று சந்திரன் நீச்சமடைந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பில் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக பெற்றிருக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். அதே போன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. இதிலும் சுக்கிர மங்கள யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. லட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன் சனி புதன் என கூட்டணி மிக வலுவாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம், நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. உதாரணமாக ஒரு சாலை ஒன்றில் 10-15 பேர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் 2 பேர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்போது அந்த சாலையில் ஒரு கனரக வாகனம், லாரி போன்ற ஒரு கனரக வாகனமானது வருகிறது. இந்த வாகனத்தில் பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது. எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்து கொண்டு வேகத்தை குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் இந்த நபர்கள் 10 பேர் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்து விடுகிறார். அதே போன்று அதற்கு அருகாமையில் 2 நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இப்போது அவருக்கு வேறு வழியே கிடையாது. இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும். ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விழ வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற 2 தேர்வு மட்டும்தான் உள்ளது. தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு
சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் என்ன தேர்வு செய்வோம் என்றால், நிச்சயமாக 10 நபர்கள் இறப்பதை விட 2 நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று அந்த வாகனத்தை 2 நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம். அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இந்த 2 நபர்கள் மீது இவ்வாகனத்தை ஏற்றுகிறாருங்க. அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்து விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதலில் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும். ஏனென்றால் கை கால்களை இழந்தாலோ அல்லது வேறு எது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்தவையாக தான் பார்க்கப்படும். அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் சாலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை இயக்குகிறோம். இதற்கு காரணம் 10 நபர் சாவதை விட 2 நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றமில்லை என்ற எண்ணம் தான். சரியாக இருந்தும் பல துன்பங்கள் இன்னல்கள் வாழ்வில் இதுபோன்றுதான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டில் மட்டும்தான் செலுத்தி கொண்டிருப்பார். ஆனால் சாலையில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள். அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே மைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள். ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை. எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடிவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுதான் அன்றாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக குறுகிய காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அலட்சியம் இல்லாமல் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு மிக விரைவாக குடும்பஸ்தானத்தில் அமரப் போகிறாருங்க. எனவே அதற்கான பலன் இந்த தருணத்திலிருந்தே நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது சனியும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் எந்த விதமான சிக்கல்களாக இருந்தாலும் அவை நிச்சயமாக தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி லாபத்தில் நிறைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுங்க. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் மேசராசிக்காரர்களுக்கு முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ராகு விரயத்தில் இருப்பதால் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் சனி லாபத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக பூணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் கடன் தொல்லை ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. ராசியின் அதிபதி ஜீவனஸ்தானம் ஆகிய 10ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் நிச்சயமாக விடிவு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் அசுர வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது
எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.